Hi everyone. So நம்ம வந்துட்டு indicators of economic development பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பொருளாதார முன்னேற்றம், அதாவது பொருளாதார முன்னேற்றத்துடைய அளக்கக்கூடிய குறியீடுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அதுல NNP நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன, அதுக்கு அடுத்தது வந்துட்டு பர் கேபிட்டா இன்கம், ஓகேவா, தலா வருமானம்னா என்ன அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PPP, ஓகேவா, ட்ரிபிள் பி, அதாவது வந்துட்டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா என்ன, அதுக்கு அடுத்தது HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்ப இதுல பார்க்க போறது என்ன அப்படின்னா தேர்டா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது வாங்கும் திறன் சமநிலை அப்படிங்கறது தான் அதனுடைய தமிழ் அர்த்தம். சோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ட்ரியில ஒரு மணி வேல்யூவை எடுத்துக்கிட்டு நம்ம வாங்குற பொருளை இன்னொரு கண்ட்ரியில போயிட்டு அதே வேல்யூக்கு நம்மளால வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப யூஎஸ்ல வந்துட்டு $4 கொடுத்து பர்கர் வாங்குறோம் அப்படின்னா அதே $4 வந்துட்டு அதே ஒரு பர்கர் தான் இந்தியாவிலயும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4 பர்கர்ஸே வாங்க முடியும், ஓகேவா. சோ அப்ப அந்த வேல்யூ என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. அதாவது இங்க ஒரு பர்கரோட ரேட்டு $4, அதே $4க்கு இங்க நம்ம 4 பர்கர்ஸ் வாங்க முடியுது. சோ சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கதான் செய்யுது. இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா வாங்கும் திறன் சமநிலை, ஓகேவா. சோ அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்ப யூஎஸ்ல வந்துட்டு அந்த $4க்கு நம்ம என்னதான் பண்ண முடியும், ஒரே ஒரு பர்கர் தான் வாங்க முடியும், ஓகேவா. சோ $4க்கு என்ன வாங்க முடியும், ஒரு பர்கர் தான் வாங்க முடியும். அதே இந்தியன் காஸ்டுக்கு நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், $4 இந்தியன் காஸ்ட்ல என்ன, நம்ம 74 rupees வருது பர் டாலர். இப்போதைக்கு நம்ம வந்து 17 வச்சுப்போம். அப்ப $4 என்ன வரும், 280 வரும். 280 rupeesக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பேர் சாப்பிடலாம், ஓகேவா. ஒரு கிராமத்து லெவல்ல வந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, இட்லி வாங்குறோம் அப்படின்னா 280 ரூபாய்க்கு வந்துட்டு எத்தனை பேர் சாப்பிட முடியும், ஒரு இட்லி 5 ரூபாய் இருக்க போகுது, ஓகேவா. சோ கிட்டத்தட்ட வந்துட்டு 56 வரும், ஓகேவா. சோ அதுல வந்து 10 பேராவது சாப்பிடலாம் நியர்லி. சோ அப்ப இங்க வந்துட்டு ஒரு பர்கருக்கு ஒரு பர்கர் தான் வாங்க முடியும், அந்த $4க்கு ஒரு பர்கர் தான் வாங்க முடியும், ஒரு ஆளு ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். அதே ரேட்டுக்கு இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 10 பேர் வந்துட்டு என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு வித்தியாசம் இருக்கு. சோ இததான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி கால்குலேட் பண்ணும்போது நம்ம யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றோம் அப்படின்னா கால்குலேட் பண்றோம், ஓகேவா. சோ யூஎஸ்ல வந்துட்டு $1க்கு வந்துட்டு எவ்வளவு வாங்க முடியும், அத மத்த நாட்டுல வந்துட்டு எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற கம்பாரிசனோட தான் நம்ம என்ன கால்குலேட் பண்றோம், இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை கால்குலேட் பண்றோம். சோ ஜிடிபி கால்குலேட் பண்றோம் இல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சோ அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கால்குலேட் பண்றதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா நாமினல் எக்ஸ்சேஞ்ச வச்சு கால்குலேட் பண்றது, இன்னொன்னு வந்துட்டு நம்மளுடைய இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை வச்சு கால்குலேட் பண்றது. சோ இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மூலமா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் வந்துட்டு 4 மடங்கு அதிகமாகும். நாமினல் எக்ஸ்சேஞ்சில வந்துட்டு 2.9 மில்லியன் ட்ரில்லியன் வருது அப்படின்னா இதுல பார்த்தோம் அப்படின்னா 11 பாயிண்ட்க்கு மேல வருது, ஓகேவா. சோ கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமா என்ன வரும், இன்கம் வந்துட்டு காட்டும். சோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து தேர்டா இருக்கு. இந்தியா வந்து என்னவா இருக்கு, 3rd பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா சைனா, செகண்ட் பிளேஸ்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா USA, ஓகேவா. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிங்கிறது வந்துட்டு இந்த கால்குலேஷன்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. சோ ஜிடிபிலயும் சரி கால்குலேட் பண்ணும்போது அதிக அளவு இன்கம் காட்டுறது எது அப்படின்னா இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் சமநிலை. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 4th இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சோ அப்படின்னா என்னன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு தமிழாக்கம். பட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நமக்கு இப்போ ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை, கேபிட்டல் அமௌண்ட் தேவை, சோ மெஷினரிஸ் தேவை, இது மாதிரி நிறைய தேவைப்படுற ரிசோர்சஸ் இருக்கு. அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை, இது மாதிரி நிறைய ரிசோர்சஸ் இருந்தாலும் ஹியூமன் ரிசோர்சஸும் என்ன பண்ணும், தேவைப்படும். மனித வளமும் என்ன பண்ணும், தேவைப்படும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரியோடைய ப்ராக்ரஸ், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்துட்டு யாரும் தேவை அப்படின்னா மக்களும் தேவை.
ஒரு கண்ட்ரியுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை, மக்களும் தேவை. இப்ப எல்லா ப்ரொடக்ஷனும் அதிகமா இருக்கு அந்த நாட்டுல, ஆனா வந்து அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கும் யூட்டிலைஸ் பண்றதுக்கும் அங்க மக்களே இல்ல அப்படின்னா அங்க அது வந்துட்டு என்ன வேஸ்ட். சோ அப்ப அந்த ப்ரொடக்ஷனை அதிகமாக்கணும்னாலும் சரி, அதை பயன்படுத்தணும்னாலும் சரி, யார் தேவைப்படுறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் வந்துட்டு தேவைப்படுறாங்க. அப்போ ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஒரு கண்ட்ரியுடைய ப்ராக்ரஸ் தீர்மானிக்கிற விஷயமா என்ன இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ். மத்த எல்லா வளங்களை விட முக்கியமானதா எது கருதப்படுது அப்படின்னா மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் தான் வந்து கருதப்படுது. சோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த மக்களினுடைய திறமை அப்படின்னு சொல்லலாம், கலெக்டிவ் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மக்களுடைய திறமை, எல்லா மக்களின் திறமை, அவங்க எல்லாருமே எங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்றோம்னா ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம எதையே கால்குலேட் பண்றோம், அந்த நேஷனலுடைய இன்கமையே கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது ப்ரொடக்ஷன் செக்டார்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய ஒட்டுமொத்த திறமையும் சேர்த்துதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் அப்படின்ட்டு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெச்ஆர்டி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்கு மனித வள மேம்பாடு, எதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்காங்க அவங்களை ஏன் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தனிநபருடைய டெவலப்மெண்ட் தான் எதுக்கு காரணமா அமையும் அப்படின்னா அந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு காரணமா அமையும். இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே டெவலப் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோடைய இன்கமும் டெவலப் ஆகும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய இன்கமும் அதிகமாகுது, அவங்க வீட்டுல அவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின சேலரியை விட அதிகமா வாங்குறாங்க, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு, அவங்களுடைய ஈடுபாடு அதிகமா இருக்கு, அதனால அவங்க ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்பதான் அந்த கண்ட்ரியோடைய இன்கமும் வந்துட்டு அதிகமா இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்சஸ் ப்ரொடக்ட் பண்ண வேண்டியது கண்ட்ரியோடைய கடமை. ஓகேவா? அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களை ப்ரொடக்ட் பண்ற வேண்டியது அந்த நாட்டோட கடமை. அதனாலதான் ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்றதுக்காக மெயினா 2 விஷயத்த போக்கஸ் பண்றாங்க. ஒன்னு எஜுகேஷன், அனதர் ஒன் ஹெல்த். சோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா மென்டல் அண்ட் பிசிக்கல் எபிலிட்டிஸ வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். அதாவது மனிதர்களுடைய மக்களினுடைய மனநிலை ரீதியாவும் சரி அல்லது உடல் ரீதியாவும் சரி அவங்க எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அந்த நாடு முன்னேறும். ஏன் அப்படின்னா அவங்க மனநிலை சரியா இருக்கு, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க மைண்ட் நல்லா வேகமா யோசிக்கும். அப்படி யோசிக்கும் போது அதனால ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அதே நேரத்துல அவங்க பிசிக்கலாவும் வந்துட்டு நல்லா இருக்காங்க, உடல் ரீதியாவும் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அதன் மூலியமாவும் என்ன ஆகும், அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஸ்மார்ட் ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே கரெக்டா இருக்கும்போது அந்த கண்ட்ரியுடைய இன்கம் வந்துட்டு அதிகமாகும், எக்கனாமிக் லெவல்ல டெவலப் ஆக முடியும். சோ அப்ப அந்த என்ன சொல்றது, அவங்க மன ரீதியா டெவலப் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? ஒவ்வொரு தனிநபரும் வந்துட்டு டெவலப் ஆகணும், மன ரீதியா வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ப்ரொவைட் பண்றாங்க, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. சோ அதன் மூலமா அவங்களை வந்துட்டு என்ன பண்றாங்க, நாளைய சமுதாயத்துல வந்துட்டு சொசைட்டில ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்க மூலமா ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்துட்டு நம்புது, அரசாங்கம் நம்புது, கண்ட்ரி நம்புது. நெக்ஸ்ட் ஹெல்த். பிசிக்கலாவும் அவங்க எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அவங்களுக்கு எல்லா டேலண்டும் இருக்கு. ஓகேவா? அவங்க மைண்ட் ரொம்ப ஃபாஸ்டாவே யோசிக்குது, ஞாபக சக்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வந்து பிசிக்கலா அவங்க வந்து ரொம்ப இல்னஸோட இருக்காங்க, ரொம்ப உடம்பு முடியாதவங்களா இருக்காங்க, சீக்கிரமா இறக்க நேரிடுது. அப்ப ப்ரொடக்ஷன் வந்துட்டு என்ன ஆகும், லோ ஆகும். அப்ப அவங்க பிசிக்கலாவும் நல்லா இருக்கணும், அதே நேரத்துல மென்டலியும் அவங்க எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அப்ப இந்த 2 விஷயத்தையுமே கண்ட்ரி வந்து போக்கஸ் பண்ணுது. சோ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மனித வள மேம்பாடு. சோ மனிதர் வளத்தை வந்துட்டு எஜுகேஷன் மூலயமாவும் ஹெல்த் கேர் மூலயமாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா டெவலப் பண்றாங்க. சோ ஹெச்ஆர்டி, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மினிஸ்ட்ரி. ஓகேவா? ஒரு அமைச்சரகம். சோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சாஸ்திரி பவன் இன் நியூ டெல்லி. நியூ டெல்லியில இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி அப்படிங்கிறது இருக்கு. இதனுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஹியூமன் ரிசோர்சஸ வந்துட்டு டெவலப் பண்றதுதான். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆல் அரௌண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பீப்புள். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ங்கிறது வந்துட்டு மக்களினுடைய எல்லா விதத்திலயும் வந்து மக்களை டெவலப் பண்ணுது. சோ எக்கனாமிஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிசிக்கல் கேபிட்டல் அதிகமா இருந்தா போதும், கண்ட்ரி வந்து டெவலப் ஆயிடும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்தா அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் அதிகமாயிடும் நம்பினாங்க. ஆனா லேட்டா தான் அவங்களுக்கு புரியுது, சோ அந்த இன்கம் மட்டும் இல்ல, மனிதர்களை வந்துட்டு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு டெவலப்மெண்ட்டும் இருக்கும். அப்ப ஹியூமன் கேபிட்டல் தான் வந்துட்டு முக்கியம், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஹியூமன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் முக்கியம் அப்படிங்கறத வந்துட்டு எக்கனாமிஸ்ட் வந்துட்டு உணர்ந்தாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா
எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் என்னென்னு புரிஞ்சுதா? சோ இந்த எல்லா எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணி தான் என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார நிலையை வந்துட்டு கால்குலேட் பண்றோம். கிளியர்? எனி டவுட்? தேங்க்யூ.